அசாமில் தேர்தல் பரபரப்பு உச்சத்தை அடைந்திருக்கிறது. பாஜக தேசிய தலைவர்கள் அசாமை முற்றுகையிட்டுள்ளனர். பிரியங்கா காந்தி தனது பிரச்சாரத்தின் போது கவர்ச்சியான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டவர்கள் இப்போது ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்க்கின்றனர். அசாமில் இன்றைய கள யதார்த்தம் என்ன? யாருக்கு வெற்றி வாய்ப்பு? அங்கு பாஜகவுக்கு இருக்கும் சவால்கள் என்ன? பக்ருதீன் அஜ்மல் கிங் மேக்கராக உருவெடுக்கும் சாத்தியம் உள்ளதா? அசாம் தேர்தல் களத்தை அங்கலம் விடாமல் அலசுகிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். பிஜேபி சைடுல செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். காங்கிரஸ் சைடுல நாங்கள் இந்த செய்வோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கிறார். பிஜேபி சைடுல என்ன விதமான ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்க அப்படின்னா, மிஷன் 100 அப்படிங்கறது அவங்க ஸ்லோகன். மிஷன் 100 அப்படின்னா 126 தொகுதிகளில் 100ஐ வெல்லுவது அல்லது 100ஐ அள்ளுவது. முஸ்லிம் ஓட்டிங் பாப்புலேஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஆளுக்கு தான் ஓட்டு போடணும், அந்த சிதறவே சிதறாது. இப்ப ஹிந்து கன்சல்டேஷனை அங்க பிஜேபி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தடவை அவங்க ஆட்சி அமைப்பது உறுதியாகி. அஸ்ஸாம் தேர்தல் என்பது ஒரு மாபெரும் சவாலை பிஜேபிக்கு முன்வைத்திருக்கிறது. கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கோலாகலாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அஸ்ஸாம் அரசியல் பற்றி பேச இருக்கிறோம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த 5 மாநிலங்களில் அஸ்ஸாமும் ஒன்று. பிஜேபியுடைய கனவு மாநிலம் இந்த அஸ்ஸாம். வடகிழக்கில் காலூன்ற வேண்டும் என்கிற பிஜேபியின் கனவை நனவாக்கிய முதல் மாநிலம் அஸ்ஸாம் தான். 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 7 வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாமுக்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் உண்டு. வடகிழக்கின் நுழைவாயில் என்று அஸ்ஸாமி சொல்லலாம். இன்னொன்று, இந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு விதத்தில் சீனாவோடு ஒரு எல்லை பகுதியை கொண்டு இருக்கின்ற காரணத்தினால், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷுக்கு இன்றைக்கும் சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. எனவே இந்த விதமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வடகிழக்கு மாநிலங்கள் நெடுகிலும் இருக்கின்ற காரணத்தினால் பிஜேபிக்கு இந்த வடகிழக்கு மாநிலங்கள் மீது ஒரு கண் உண்டு. வடகிழக்கு மாநிலங்களை நாம் ஸ்திரப்படுத்தினால், அதே போல பிஜேபியை காலூன்ற வைத்தால்தான் நாம் சீனாவை எதிர்கொள்ள முடியும். பொதுவா மற்ற இதுக்கு முந்தின அரசுகள் எல்லாமே என்ன விதமா கணக்கு போடுவாங்க அப்படின்னா, ஒரு வலிமையான ராணுவம் இருந்தால் போதும் சீனாவை எதிர்கொள்ள. ஆனால் மோடி அந்த மாதிரியா ஒரு கால்குலேட் பண்ண, ஒரு பக்கம் ராணுவத்தை பலப்படுத்தணும், ராணுவத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தி கொண்டே போவது, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கெங்க இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்கள் இருக்கோ அந்த மாநிலங்களில் தேசபக்தியை வளர்ப்பது, அதே போல பிஜேபியும் சேர்த்து வளர்ப்பது. சோ இதன் மூலமாக அந்த மாநில மக்களிடம் நம்பிக்கையை பெறுவதன் மூலமாக சீன எதிர்ப்பு என்பதை இன்னும் சரியாகவும் ஸ்திரமாகவும் செய்ய முடியும். இதெல்லாம் மோடியோட கால்குலேஷன். இதனால அவர் அஸ்ஸாமில் ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரை ஒரு தீவிரமான முக்கியத்துவத்தை வடகிழக்கு மாநிலங்களுக்கு தந்தார். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவதற்கு அஸ்ஸாமில் கடந்த முறை பிஜேபி பெற்ற வெற்றி ஒரு பெரிய உற்சாகமாக, ஒரு டானிக்காக இருந்தது. எனவே இப்ப திரும்பவும் 2016 எலெக்ஷன் நடந்து இப்ப மீண்டும் 2021 தேர்தல் வரை இருக்கிறது. இப்போ அந்த தேர்தல்ல தான் இந்த அஸ்ஸாம்ல என்ன ஆகும், என்ன, இதெல்லாம் பற்றி நாம் பேச இருக்கிறோம். இப்போ அஸ்ஸாம்ல நடந்து கொண்டிருப்பது பிஜேபியினுடைய அரசு. அவருடைய முதல்வர் பேரு சர்பானந்த் சோனோவால் அப்படின்னு பேரு. இப்போ பிஜேபி தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது? மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விடுமா? அஸ்ஸாமில் இப்போது என்ன விதமான சூழ்நிலை நிலவுகிறது? தொடர்ந்து பிஜேபிக்கு சாதகமாக கள யதார்த்தம் இருக்கிறதா, அல்லது காற்று வேறு விதமாக மாறி வீசுகிறதா? அஸ்ஸாமில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? முடிவாக யாருக்கு வெற்றி? இது பற்றித்தான் நாம் இப்போது அலச போகிறோம். நம்ம தீவிரமா அலசுறதுக்கு முன்னால, ஒரு ஆய்வு செய்வதற்கு முன்பாக சில அடிப்படை விஷயங்களை முதல்ல பார்க்கணும். அஸ்ஸாமுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 126.
சோ பெரும்பான்மையினா 64 அதற்கு மேலும் இருக்குது. 64 இருந்தாலே பெரும்பான்மை. ஏன்னா 126, சோ அதுக்கு மேல ஒண்ணு, அதனால 63னா 50, 64 பெரும்பான்மை. 2016 தேர்தல்ல கிட்டத்தட்ட 84 தொகுதிகளில் போட்டியிட்ட பிஜேபி 60 தொகுதிகளில் வென்றது. ஆனா 64க்கு மெஜாரிட்டி 4 குறைவாக வென்றது. அதன் கூட்டணி கட்சிகளாக இருந்த அஸ்ஸாம் கன பரிஷத் 14 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 12 தொகுதிகளிலும் வென்றது. சோ அந்த கூட்டணி கட்சி ஆதரவோடு அது இத்தனை காலமும் அது வெற்றிகரமாக ஒரு அரசை நடத்தி வந்தது. அங்கு இப்போ தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா, அஸ்ஸாம்ல இருக்க டோட்டல் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,32,44,454. இல்ல ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு அப்படின்னா 1,17,42,661. பெண் வாக்காளர்கள் அப்படின்னா 1,14,43,259. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு 18-19 வயசுக்கு உட்பட்ட அந்த ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 5,05,874. கிட்டத்தட்ட அந்த டோட்டல் ஓட்டிங் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணா இது அதுல 2.5% வருகிறது. அங்க இருக்கக்கூடிய அஸ்ஸாமுடைய அந்த டெமோகிராஃபி, மக்கள் தொகை பரவல், அந்த மக்கள் தொகைங்கிறதுடைய அந்த காம்போசிஷன் அது எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். 2011 சென்சஸ் படி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மொத்த இந்துக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவுனா 61.5%. முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் 34.2%. 34% முஸ்லிம்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் 3.7%. இந்த 3.7% கிறிஸ்டியன்ஸ்ல மேக்சிமம் கிட்டத்தட்ட 90% எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி. இது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இன்னொரு விதத்துல சொல்றோம்னா, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மொத்தம் உள்ள 32 மாவட்டங்களில் 11 மாவட்டங்களில் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பது அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். இன்னொன்று, அஸ்ஸாமுக்கே உண்டான ஒரு பிரத்யேகமான சமூக அமைப்பு என்னன்னா, எப்படி தமிழ்நாட்டில் அந்த காஸ்ட் சிஸ்டம் இருக்கோ அதே போல அங்க எத்னிக், அதாவது இனக்குழுக்கள் நிறைய, பலவிதமான இனக்களுடைய சங்கமமாக இந்த அஸ்ஸாம் காட்சியளிக்கிறது. முஸ்லிம்களே கூட இனவாரியாக கிலோஞ்சியா முஸ்லிம்ஸ் என்று அங்கு அழைக்கப்படுகிறார். அதுக்குள்ளேயே கோரியா மோரியா அப்படிங்கிற இனக்குழுக்கள் உண்டு. அதே போல போடோ அசாமிஸ், அது ஒரு தனி இனக்குழு, அது ஒரு தனி எத்னிக் கம்யூனிட்டி. அவங்க போடோஸ் டோட்டல் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 12% இருக்கிறார். அப்புறம் கைபத்த ஜல்கியோட், இந்த விதமான அது ஒரு தனி இனம் எத்னிக் கம்யூனிட்டி. அவங்க கிட்டத்தட்ட 10% பேர் இருக்கிறார். சோ இது சமய அடிப்படையிலையும் அது ஒரு பிளமுண்டு கிடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. இனத்தின் அடிப்படையிலையும் அதுல பலவிதமான பிரிவுகள் உண்டு. சோ இங்க யாரு அரசியல் நடத்தினாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில இனங்களை இணைத்தோ இல்லாட்டி மத ரீதியாக ஏதோ ஒன்றை கம்பைன் பண்ணியோ ஒரு விதமான அரசியலை இங்க மேற்கொண்டாக வேண்டும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான அமைப்பை கொண்டது. அதன் வழியாகத்தான் ஒருவர் அரசியல் செய்தாக வேண்டும். இது அங்க இருக்கக்கூடிய டெமோகிராஃபி. இப்ப எலெக்ஷன் பாத்தீங்கன்னா, இப்ப வர்ற எலெக்ஷன் 3 கட்ட தேர்தலாக நடக்க இருக்கிறது. மார்ச் 27ஆம் தேதி 47 தொகுதிகளிலும், ஏப்ரல் 1ஆம் தேதி 39 தொகுதிகளிலும், ஏப்ரல் 6ஆம் தேதி 40 தொகுதிகளிலும் தேர்தல் நடக்க இருக்கிறது. மே 2ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட். அது தமிழ்நாடு உள்பட எல்லா மாநிலங்களுக்கும் அன்னைக்கு தான் எலெக்ஷன் ரிசல்ட் வர இருக்கிறது. அஸ்ஸாமை பொறுத்தளவுல அங்க அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் 3 அணிகளாக பிரிந்து நிற்கின்றன. அதுல இப்ப முதல் அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில 3 கட்சிகள் இருக்கின்றன. ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு அஸ்ஸாம் கன பரிஷத், மூன்றாவது ஐக்கிய மக்கள் லிபரல்
பார்ட்டி. இந்த 3 கட்சிகள் இருக்கின்றன. இதுல பிஜேபி 92 தொகுதிகளிலும், அஸ்ஸாம் கணபரிஷத் 28 தொகுதிகளிலும், ஐக்கிய மக்கள் லிபரல் கட்சி 8 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறது. இதுக்கடுத்து ஒரு பெரிய ஒரு மெகா கூட்டணி ஒண்ணு இருக்கு காங்கிரஸ் தலைமையில. அதுக்கு பேரு மகாஜோட் அப்படின்னு பேரு. அதாவது மகா கட்பந்தன் பீகார்ல சொன்னாங்களே, அதே போல அஸ்ஸாம்ல மகாஜோட். மகாஜோட்னா பெரிய கூட்டணி, கிராண்ட் அலையன்ஸ் அப்படின்னு பேரு. அதுல எப்படி, அதுல என்னென்ன கட்சிகள் இருக்கு அப்படின்னா, யூபிஏல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறது, காங்கிரஸ். அதே போல இடதுசாரி கூட்டணியில் இருந்த, இல்லாட்டி இடதுசாரி முன்னணியில் இருந்த, லெப்ட் ஃப்ரண்ட்ல இருந்த பல்வேறு இடதுசாரி கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கின்றன. இது தவிர சில புதிய கட்சிகள் சேர்ந்து இருக்கின்றன. மொத்தம் பாத்தீங்கன்னா 8 கட்சி கூட்டணியாக ஒரு பெரிய ஒரு கிராண்ட் அலையன்ஸாக அது இருக்கிறது. அந்த காங்கிரஸ் 86 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதற்கு அடுத்தபடி மௌலானா பத்ருதீன் அஜ்மல் தலைமையிலான அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்கிற கட்சி 21 தொகுதிகளில் இந்த கூட்டணியில் போட்டியிடுகிறது. இந்த மௌலானா பத்ருதீன் அஜ்மல் ரொம்ப பெரிய ஒரு போர்ஸாக அங்க இருக்கக்கூடிய, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் வளர்ந்து வருகிறார். அவர் அடிப்படையில் ஒரு பெரிய பெர்ஃப்யூம் வியாபாரி. அதாவது வாசனாதி திரவியங்களை விற்கக்கூடிய மட்டும்தான் அதை தயாரிக்கக்கூடிய, அது தயாரிக்கிற ஜஸ்ட் லோக்கல் லெவல்ல இல்ல, ரொம்ப பிரம்மாண்டமான லெவல்ல, சர்வதேச லெவல்ல வாசனை திரவிய உற்பத்தி ஃபேக்டரிஸை ரன் பண்ணி வருகிறார். அதே போல அவருடைய விற்பனையும் அவர் முன்னெடுத்து வருகிறார். ரொம்ப பெரும் கோடீஸ்வர். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் தலைவராக கருதப்படக்கூடியவர். சோ அவர் 21 தொகுதி, அவருடைய அந்த கட்சிக்கு பெயர் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி. இதுக்கு 21 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. போடோலாந்து மக்கள் முன்னணி 12 தொகுதிகளில் நிற்கிறது. அப்புறம் அஞ்சலிக் கணமோர்ச்சா அது 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியில் போட்டியிடுகிறது. அப்புறம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டி அது 1 தொகுதியிலும், ராஷ்டிரிய ஜனதாதள் 1 தொகுதியில் போட்டியிடுகிறது. இது இந்த காங்கிரஸ் தலைமையிலான 8 கட்சி கூட்டணியுடைய காம்போசிஷன். இவ்வளவு நேரம் பார்ப்போம். இது தவிர்த்து 3வது அணி ஒண்ணு அங்க இருக்கு. அதற்கு பெயர் ஐக்கிய மாகாண முன்னணி அப்படின்னு பேரு. அது 2 கட்சி கூட்டணியாக இருக்கிறது. ஒண்ணு அஸ்ஸாம் ஜாதிய பரிஷத், அது ஒரு 68 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இன்னொன்னு ரைஜோர் தள், அது 29 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதுல எதிர்கட்சிகள் இப்ப ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்கள் என்ன கோஷத்தின் அடிப்படையில இந்த தேர்தலை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவ் அஸ்ஸாம், அஸ்ஸாமை காப்பாற்றுவோம், வாருங்கள், கம் அண்ட் சேவ் அஸ்ஸாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனுக்கு கீழே அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். அப்புறம் மக்களின் நலனுக்காக இது என்கிற அதையும் முன்வைக்கிறார்கள். அதாவது அஸ்ஸாமை காப்பாற்றுவோம், மக்களின் நலனுக்காக காப்பாற்றுவோம், இந்த விதமான ஒரு ஸ்லோகனை, இந்த விதமான கோஷத்தை அவர்கள் முன்னெடுத்து, இதுதான் அவங்க எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்தின் மைய கருத்து. நான் இந்த இடத்துல எதிர்கட்சின்னு சொல்றது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை சொல்றேன். 3வது அணி மிகப்பெரிய வலுவோடு அது இல்லை. எனவே போட்டி என்பதே காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணிக்கும், அந்த மகாஜோட் அதுக்கும், பிஜேபி தலைமையிலான என்டிஏவுக்கும் இடையில் தான் நடக்க போகிறது. அது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதே நேரத்துல பிஜேபி சைட்ல என்ன விதமான ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்க அப்படின்னா, மிஷன் 100 அப்படிங்கிறது அவங்க ஸ்லோகன். மிஷன் 100 அப்படின்னா 126 தொகுதிகளில் 100ஐ வெல்லுவது அல்லது 100ஐ அள்ளுவது, இதுதான் அவங்களுடைய ஸ்லோகன். சோ மிஷன் 100 இதுதான் பிஜேபியோட ஸ்லோகன். இந்த 2த்துக்கு இடையில தான் ஒரு பெரிய தேர்தல் போர் இப்போது நடக்க இருக்கிறது, களம் சூடாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா
போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் தரப்புல பிரியங்கா காந்தி களத்தில் இறங்கி இருக்கிறார். மார்ச் 2ஆம் தேதி அவர் தேஜ்பூர் என்ற ஊர்ல ஒரு பெரிய ரேலியில அவர் பேசினார். அதாவது பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். பேசுறப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை நாங்கள் அமல் செய்ய மாட்டோம். இது ஒரு ப்ராமிஸ் அவங்க கொடுத்தது. இரண்டாவது ப்ராமிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2000 நாங்கள் தருவோம். ஆக்சுவலா பிரியங்கா காந்தி இங்க சொன்னதைத்தான் காப்பி அடிச்சு அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில வச்சு மாசந்தோறும் 1000 தருகிறேன்னு சொன்னார். இது முதல்ல பிரியங்கா காந்தி சொன்னது, மார்ச் 2ஆம் தேதி அவர் சொன்னார். அப்புறம் அதே கூட்டத்தில் வைத்து பிரியங்கா காந்தி மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அஸ்ஸாம்ல தேயிலை தோட்டங்கள் அதிகம். அந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தினந்தோறும் ரூபாய் 365 தரப்படும். இந்த டிமாண்ட்ஸ், இந்த இப்ப சொல்ற இந்த ப்ராமிஸ் எல்லாம் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி, அந்த சந்தேகமே கிடையாது. அதில் மக்களுக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது, ஒரு சலனம் தெரிகிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பிஜேபி சைட்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 நட்சத்திர தலைவர்கள் அங்க பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார். அங்க மோடி வருகிற 20ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய வருகிறார், அமித்ஷா வரப்போகிறார், அதுக்கிடையில ஸ்மிருதி இரானி, அப்புறம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத், அப்புறம் மத்திய பிரதேஷனுடைய முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான், ஸ்மிருதி இரானி, இப்படி பல பேர் வர இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார். அவங்க இதுவரைக்கும் அஸ்ஸாமுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்பதை அவர்கள் சொல்லி ஓட்டு கேட்கிறார். அஸ்ஸாம் இதுக்கு முன்னாலே எப்படி கவனிக்கப்படாமல் இருந்தது, வெறும் ஓட்டுகளுக்காக மட்டுமே அஸ்ஸாம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி காங்கிரஸ் காரணமாக இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு 80களில் அஸ்ஸாமை ஒரு இருண்ட மாநிலமாக காங்கிரஸ் தள்ளியது, இன்றைக்கு பிஜேபி கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன, அதே போல அஸ்ஸாம்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன, பிரதமர் மோடியே நேரில் திறந்து வைத்த பாலங்கள் உட்பட மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் சொல்லி அவங்க ஓட்டு கேட்கிறாங்க. அதாவது பிஜேபி சைடுல. சோ பிஜேபி சைடுல செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள், காங்கிரஸ் சைடுல நாங்கள் இங்க செய்வோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். சோ இந்த ரெண்டும் போய்கொண்டு இருக்கிறது. இதுல 2016 தேர்தலோட இந்த இப்ப நடக்க போற இந்த அஸ்ஸாம் தேர்தலை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். 2016 என்ன நடந்தது? இந்த 2016 தேர்தல 84 தொகுதிகளில் போட்டியிட்ட பிஜேபி 60 தொகுதிகளில் வென்றது. அப்பதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கூட்டணி கட்சிகளுடைய அந்த எண்ணிக்கையோடு சேர்ந்து அஸ்ஸாம்ல ஒரு கூட்டணி ஆட்சியை பிஜேபி அமைத்தது. அந்த ஆட்சி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே தேர்தலில் காங்கிரஸ் 122 இடங்களில் போட்டியிட்டு 26 தொகுதிகளில் வென்றது. பத்ருதீன் அஜ்மல் உடைய அந்த கட்சி அது 13% வாக்குகளை பெற்றது. அது வென்றது 13 தொகுதிகள். சோ 13% வாக்குகளை பெற்று 13 தொகுதிகளையும் அது அள்ளியது. கிட்டத்தட்ட முஸ்லிம்ஸ் டாமினண்டா இருக்கக்கூடிய தொகுதிகளில் அது கிளியர் கட் சக்சஸை, கிளியர் கட் வெற்றியை அது பெற்றது. எனவே இந்த பத்ருதீன் அஜ்மலுடைய அந்த பார்ட்டியை ரொம்ப சாதாரணமாக எடை போட முடியாது என்று நன்றாக தெரிகிறது. இதுல இப்ப அந்த தேர்தலுக்கும் போன 2016 தேர்தலுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தேர்தலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் காட்சி மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப பிஜேபி சைட்ல போன தேர்தலின் போது பிஜேபியின் உற்ற தோழனாக இருந்த போடோலாந்து மக்கள் முன்னணி இப்போ காங்கிரஸ் பக்கம் தாவி இருக்கிறது. அது ஒரு வலுவான ஒரு கட்சி.
அந்த கட்சி இப்போ காங்கிரஸ் பக்கம் போய்விட்டது, பிஜேபி இல்ல. அது உண்மையிலேயே பிஜேபி தரப்புல ஒரு இழப்பு, மிகப்பெரிய இழப்பு என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் போன தடவை இடதுசாரி கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து அது ஒரு லெப்ட் ஃப்ரண்ட், அதாவது இடதுசாரி முன்னணி என்கிற பெயர் தனியாக நின்றன. இப்போ அந்த மாதிரி நின்ன அந்த இடதுசாரி கட்சிகள் அத்தனையும் காங்கிரஸோட கைகோர்த்து ஒரு கூட்டணிக்குள் வந்திருக்கின்றன. இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இது ஒன்று. அதற்கப்புறம் மூன்றாவதாக சென்ற முறை தனியாக களம் கண்ட இந்த பத்ருதீன் அஜ்மல் இந்த முறை அவரும் காங்கிரஸ் கூட்டணிக்குள் வந்திருக்கிறார். சோ போன தடவை தனித்தனியாக யாரெல்லாம் களம் கண்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. அப்பதான் இந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். யூபிஏல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறது, இடதுசாரி முன்னணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அத்தனையும் இந்த கூட்டணிக்குள் இருக்கின்றன. இந்த ரெண்டுத்துக்கு இடையில தனியாக நின்ற பத்ருதீன் அஜ்மலுடைய பார்ட்டி அதுவும் இந்த கூட்டணிக்குள் வந்திருக்கிறது. அதனால்தான் அது பெரிய ஒரு மெகா அலையன்ஸாக ஒரு 8 கட்சி கூட்டணியாக அது திகழ்கிறது. சோ இந்த விதமாக ஒரு பெரிய மாற்றம் நடந்திருப்பது என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சவாலை பிஜேபிக்கு முன்வைத்திருக்கிறது, இது உண்மை. இதற்கு இடையில பிஜேபி கட்சிக்குள்ளேயே பலவிதமான அதிருப்தி, எனக்கு இந்த தடவை டிக்கெட் கொடுக்கல அதனால விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராமினன்ட் பர்சன்ஸ் எல்லாம் பிஜேபியை விட்டு வெளியே வருகிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிஜேபியுடைய அரசில் அதுவரை கேபினெட் மினிஸ்டராக பதவி வகித்த சும் ரோன்கன் என்பவர் தனக்கு திபு என்கிற தொகுதி தரப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக பிஜேபியிலிருந்தே ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செய்துவிட்டு அவர் காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார். அதே போல முன்னாள் துணை சபாநாயகர் திலீப் குமார் பால் என்பவர், அதே போல ஷீலாதித்ய தேவ் என்பவர், அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவரெல்லாம் இந்த தேர்தலில் எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரும் பிஜேபியில இருந்து ராஜினாமா செய்து காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார். சோ இப்படி ஒரு காட்சி மாற்றமும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதற்கு மத்தியில பல்வேறு கருத்து கணிப்புகளும் வருகின்றன. இதுவரைக்கும் கருத்து கணிப்பு மொத்தம் 3 கருத்து கணிப்பு வந்திருக்கு. இந்த 3மே பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் என்று திட்டவட்டமாக கூறுகின்றன. அந்த 3ல ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஜனவரி 18ஆம் தேதி அது ஏபிபி நியூஸ் சி ஓட்டர்ஸ் கொடுத்த கருத்து கணிப்பு. அதன்படி பிஜேபி 73 81 தொகுதிகளுக்குள்ள பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 41 49 கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி 32 தொகுதிகள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிப்ரவரி 27ஆம் தேதி அதே ஏபிபி நியூஸ் அண்ட் சி ஓட்டர்ஸ் தங்களது 2வது கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு 68 75 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறப்பட்டது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 47 55 தொகுதிகள் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதுல இடைவெளி இந்த 2 கூட்டணிக்கு இடையில இடைவெளி 21. சோ முதல்ல சொன்னதுல இருந்து கொஞ்சம் குறையுது. சரி, அடுத்தது 3வது மார்ச் 8ஆம் தேதி வெளிவந்த ஒரு கருத்து கணிப்பு. அது டைம்ஸ் நவ் அப்புறம் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு. அதன்படி பிஜேபி கூட்டணிக்கு 67 தொகுதிகள், காங்கிரஸ் கூட்டணிக்கு 57 தொகுதிகள் கிடைக்கும் என்று தெரிகிறது. சோ இந்த 2 கூட்டணிக்கும் இடையிலான இடைவெளி 10 தொகுதிகள். இது என்னன்னா ஜனவரியில எடுத்த கருத்து கணிப்பு என்ன தெரிவித்ததுன்னா பிஜேபி கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதாக அது கூறியது. 32 தொகுதிகள் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பிப்ரவரியில அந்த டிஃபரன்ஸ் குறையுது, அது வெறும் 21 தொகுதி இடைவெளியாக குறைகிறது. மார்ச்ல வர்ற கருத்து கணிப்பு இன்னும் குறைகிறது இந்த இடைவெளி.
இப்ப 10 தொகுதி அளவுக்கு தான் ரெண்டு கூட்டணிக்கு இடையிலேயே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா இந்த டைம் போக 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 எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் தீவிரமாகி கொண்டிருக்கிறது. மக்கள் எதிர்கட்சியால் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டு வருகிறார்கள் என்கிற தகவல் இந்த கருத்து கணிப்பு மூலமாக தெரிய வருகிறது. இப்ப வரைக்கும் கருத்து கணிப்பு பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படியே படிப்படியாக நாள் ஆக ஆக குறைந்து கொண்டே போகும். அதாவது பிஜேபி பெறக்கூடிய வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அப்படித்தான் கருத்து கணிப்புகள் சொல்லுகிறது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் முன்னை காட்டில அதிகமா பெட்டர் பண்ணிக்கிட்டே வருது. இப்படியே இந்த கேப் நேரோ டவுன் ஆகிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிஜேபிக்கு நல்ல செய்தி அல்ல. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த கேம்பெயின் டாக்டிக்ஸ்ல அந்த பிரச்சார உத்திகளில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னொன்று பிஜேபி கூட்டணியில் இருந்து போடோலாந்து மக்கள் முன்னணி போனது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது அந்த மாதிரி போடோலாந்து மக்கள் முன்னணி வெளியில போறதை அனுமதித்திருக்க கூடாது, எப்படியா சமாதானம் செய்திருக்க வேண்டும். அந்த இடத்துல அவர்களால் ஒரு எல்லைக்கு மேல எதுவும் செய்ய முடியவில்லை பிஜேபியினால. சோ அது தனியாக நின்றிருந்தால் கூட பரவாயில்ல, அது காங்கிரஸோட கைகொலுக்கி இருக்கிறது. காங்கிரஸோட சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பலம். எனவே இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த கருத்து கணிப்புகள் காட்டுகிற உண்மை, அதுக்கப்புறம் போன தேர்தலில் இருந்து இந்த தேர்தலில் அந்த காட்சிகள் மாறி இருப்பது, கிட்டத்தட்ட சென்ற முறை தனித்தனியாக நின்ற அத்தனை பேருமே இந்த தடவை பிஜேபியை எதிர்ப்பது என்கிற பொது கருத்தின் அடிப்படையில் மொத்தமாக ஒன்று சேர்ந்திருப்பது, இதெல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலை பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலாக மாற்றி இருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி கருத்து கணிப்பின்படி ரெண்டு கூட்டணிக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வெறும் 10 கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னா, இன்னும் போக போக அது எப்படி தெரியாது. ஏன்னா மார்ச் 27 தான் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்குள்ளேயே எவ்வளவு மாற்றம், களமாற்றம் வரும், அதுக்குள்ளேயே புதுசா அந்த எதிர்கட்சிகள் தரப்புல கவர்ச்சிகரமா என்ன வாக்குறுதிகளை அள்ளி விட போகிறார்கள், இதெல்லாம் தெரியாது. சோ ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது என்னன்னா, பிஜேபி இந்த முறை ஆட்சி அமைக்க கடுமையாக போராட வேண்டியது. அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இப்ப வரைக்கும் எட்ஜோவர் பிஜேபிக்கு தான் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நாள் ஆக ஆக பிஜேபியை எதிர்கட்சிகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்மால் உணர முடிகிறது. ஒருவேளை வேறு விதமாக மாறினா, அந்த ரிசல்ட் வேறு விதமாக மாறி எதிர்கட்சிகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்தால், அந்த டயத்துல இந்த வாசனை திரவிய தயாரிப்பாளரான மௌலானா பத்ருதீன் அஜ்மல் ஒரு பெரிய கிங் மேக்கராக உருவெடுக்கக்கூடும். ஏன்னா அவர் போன தடவையே 13% வாக்குகளை பெற்றவர், 13 தொகுதிகளை வென்றவர். 34% முஸ்லிம்களுடைய வாக்குகள் அவருடைய கையில் இருக்கின்றன, அதை மறந்துவிடக்கூடாது. இப்ப ஹிந்துஸ் 61% இருக்கலாம், இருந்தாலும் ஹிந்துஸினுடைய ஓட்டிங் பாப்புலேஷனுக்கும் முஸ்லிமுடைய ஓட்டிங் பாப்புலேஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. முஸ்லிம் ஓட்டிங் பாப்புலேஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட ஆளுக்குத்தான் ஓட்டு போடணும், அதுல சிதறவே சிதறாது. முஸ்லிம் ஓட்ஸ் டோட்டலா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே பேக்கெட் ஆகும். இதை நம்ம கண்கூட டெல்லி எலெக்ஷன்ல பார்த்தோம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் போது மொத்த முஸ்லிம்களும் அப்படியே ஆம் ஆத்மிக்கு போட்டார். ஆனால் ஹிந்து ஓட்ஸ் எப்போதுமே பலவிதமாக சிதறும். அந்த ஹிந்து ஓட்ஸ்ல கொஞ்சம் பிஜேபிக்கு போகும், கொஞ்சம் காங்கிரஸுக்கு போகும், கம்யூனிஸ்டுக்கு போகும், இந்திய கம்யூனிஸ்டுக்கும் போகும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் போகும். அது என்ன, இந்த முஸ்லீம் லீக் இல்லாட்டி பத்ருதீன் அஜ்மலுக்கு போகாது. அதை தவிர்த்து மற்ற அத்தனை கட்சிகளுக்கும் அது பிரியும். சோ ஹிந்துஸ்ட எப்போதுமே இந்த முஸ்லிம்ஸ்ட இருக்கிற மாதிரி சாலிடாரிட்டி கிடையாது என்கின்ற காரணத்தினால் அங்க ஹிந்துஸ் எந்த அளவுக்கு பிளவுபட போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். இப்ப ஹிந்து கன்சல்டேஷனை அங்க பிஜேபி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தடவை அவங்க ஆட்சி அமைப்பது உறுதியாகிடும். அப்படி இல்லைன்னா கிங் மேக்கராக பத்ருதீன் அஜ்மல் வருவதை யாரும் தடுக்க முடியாது. அதனால அஸ்ஸாம் தேர்தல் என்பது ஒரு மாபெரும் சவாலை பிஜேபிக்கு முன்வைத்திருக்கிறது. இந்த சவாலை
மோடியும் அமித்ஷாவும் எப்படி உடைக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.